தாவேகா ஊராட்சி மன்ற தலைவர் அவரை பதவியிலிருந்து நீக்கிறதுக்கான காரணம் என்ன? உண்மையாலுமே அவர் வந்து லஞ்சம் வாங்கினாரா, இல்லை இதுக்கு பின்னாடி டிஎம்கேயோட சதி இருக்கா? இதுக்கான முழுமையான விளக்கத்தை நம்ம பார்த்துடலாம். ஆனால் ஆட்சி காலத்திலேயே சாலை வந்து அமைக்கிறதுக்கு ஒரு கான்ட்ராக்ட் வந்து போட்டிருக்காங்க. அதுக்கான பணத்தை ரிலீஸ் பண்ண சொல்லி தான் இப்போ வந்து அந்த வீடியோ எடுத்த நபர் அந்த டிவிக்கு ஊராட்சி மன்ற தலைவர் பார்க்கறதுக்கு போயிருக்காரு. முதல்ல நம்ம இந்த வீடியோவில் கவனிக்க வேண்டியது, ரொம்ப லோ வாய்ஸில் கையில் பணத்தை கொண்டாந்துருக்கேன் அப்படின்னு ரொம்ப லோ வாய்ஸில் வந்து அவர் சொல்கிறாரு. இதை படிக்காததுலேருந்து எல்லாத்துக்குமே இதை புரிஞ்சுக்க முடியும். யாராக இருந்தாலுமே ஒரு தப்பு பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வாய்ஸ் வந்து குறைஞ்சிரும், லவுடாக வராது. அதே மாதிரி இப்போ அவர் லஞ்ச பணம் கொடுக்க போனார் இல்லைங்களா, அந்த இடத்துல போயிட்டு அவர் தன்னுடைய குரலை வந்து ரொம்ப தாழ்த்தி பேசணும் அப்படிங்கிறதுக்கான அவசியம் இல்லை. இந்த பணத்தை கையில் தான் பணம் கொண்டாந்துருக்கேன் அப்படிங்கிறத மட்டும் அவர் வந்து ரொம்ப லோ வாய்ஸில் சொல்கிறாரு. மீதி எல்லா விஷயத்தையும் வந்து லவுடாக பேசுகிறாரு. இது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துலையே வந்து பதிய வைக்கிறாரு, அந்த வீடியோவில் பதியணும்னு சொல்லிட்டே பதிய வைக்கிறாரு. நான் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு எல்லாத்தையும் ஆன்லைன்லேயே பண்ணிட்டேன், ஆன்லைன்லேயே கொடுத்துட்டேன், இதை மட்டும் நான் கையில் கொண்டாந்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் சொல்கிறாரு. சொல்லி முடித்த அடுத்த கையோடையே வந்து வீடியோ விட்ட பேசிடுங்க அப்படின்னு சொல்லிட்டும் அதையும் அந்த வீடியோவில் வந்து பதிவு பண்ணணுன்னு ஒரே நோக்கத்துக்காக மட்டுமே தான் அவர் சொல்கிறாரு. இது வெளிப்படையாகவே அந்த வீடியோவில் தெரியுது. உடனே அந்த ஊராட்சி மன்ற தலைவர் நான் பேசிட்டேன்ப்பா, பேசிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் அடுத்து என்ன சொல்கிறாருன்னா, அந்த வீடியோவுக்கு கீழே வந்து கிளர்க் ஒருத்தர் இருப்பார் போல், அவர் கொஞ்சம் சரியான ஆள் தான், கையில் பில்லை வச்சு இவர் தான் போய் கொடுக்கணும், வீடியோ ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படி மாதிரி சொல்கிறாரு. இப்போ இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டியது, வீடியோவுக்கும் அந்த ஊராட்சி மன்ற தலைவருக்கும் சம்மந்தமே இல்லை. வீடியோவோ எல்லாம் சரியாக இருந்தது அப்படின்னா அவரே வந்து ஒப்புதல் கொடுத்துட்டு போயிடுவார், அது அவரோட டியூட்டி. இதுக்கு இடையில ஒரு மீடியேட்டர் போட்டு, இதுக்கு நடுவில் ஒரு கிளக்கை போட்டு, அது எல்லாத்தையும் தாண்டி ஊராட்சி மன்ற தலைவரை வந்து வெளிப்படையாக சொல்லியிருக்கணும். எல்லா டாக்குமெண்ட்டும் சரியாக இருந்தது அப்படின்னா வீடியோவை கண்டிப்பாக கையெழுத்து போடுவார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளிப்படையாக சொல்லலாம். ஆனால் இது எதையுமே வந்து அவர் சொல்லவே இல்லை. இதுலேருந்தே வெளிப்படையாக தெரியுது, அவர் உள்ளே போனதுலேருந்து நடந்த அந்த எல்லா கான்வர்சேஷனுமே அவர் லஞ்சம் வாங்கினது மட்டுமே தான் குறிப்பாக வந்து வெளிப்படுத்துது. இதுக்கு விளக்கம் நான் கொடுக்குறேங்கிற பேரில் அதுக்கு அடுத்த நாளே வந்து ஒரு வீடியோ போடுறாரு. அந்த வீடியோ இன்னும் மேற்கொண்டு சந்தேகத்தை வந்து அதிகப்படுத்துது. ரொம்ப புத்திசாலித்தனமாக அவரே வந்து வெளிப்படையாக ஒத்துக்கிறாராமா, நான் லஞ்சம் வாங்குறதுனா வேறு எந்த வழியில் வேணால் வாங்கியிருப்பேன், நான் என் ஜிபேயில் வாங்க போகிறேன், லஞ்ச பணத்தை யாராவது ஜிபேயில் வாங்குவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சாதகமான பாயிண்ட் எடுத்து முன்வைக்கிறாரு. ஆக்சுவலாக அந்த ஊராட்சி மன்ற தலைவருக்கு தெரியலை, இவர் வந்து மாட்டி விட்டுருவார் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியலை. அடுத்து இன்னொரு பாயிண்ட் அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, அவர் இதுக்கு முன்னாடி என்கிட்ட வந்து கடன் வாங்கியிருக்காரு, அவங்க சொந்தக்காரங்க யாரோ இறந்துட்டாங்க, அதுக்கு தான் நான் காசு கொடுத்தேன், அதை வந்து இப்போ கொடுத்துட்டு போகிறாரு அப்படிங்கிற மாதிரி இன்னொரு விளக்கமும் கொடுக்குறாரு. ஆனால் இதுக்கான ப்ரூஃப் எதுவுமே அவர் வந்து வெளிப்படுத்தவே இல்லை. அதே மாதிரி அந்த வீடியோ எடுத்த நபர் வந்து டிஎம்கே கட்சிக்காரங்களோட நண்பர், என்னை மாட்டி ஒன்றுமே என் பேரை கெடுக்கணுக்கோசரம் தான் வந்து இதெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல டிஎம்கேவும் உள்ளே கொண்டாடுறாரு. இருந்தாலுமே அந்த வீடியோ எடுத்த நபருடைய அந்த வீடியோ நம்ம பார்க்கும்போது இவர் லஞ்சம் வாங்க முயற்சி பண்ணியிருக்காரு, அதை மாட்டி விடணும் அப்படிங்கிற ஒரே ஒரு நோக்கத்துக்காக மட்டுமே அந்த வீடியோ எடுத்த மாதிரி தான் இருக்குது. அது எல்லாத்தையும் தாண்டி உறுதிப்படுத்துகிற விதமாக டிவிகே கட்சியிலேருந்தே அந்த ஊராட்சி மன்ற தலைவரை பதவியிலிருந்தே நீக்கியிருக்காங்க. இது நமக்கு வீடியோ வெளியே வந்ததுக்கப்புறம் தெரியக்கூடியது ஒன்று. ஆனால் இன்னுமே தமிழ்நாடு ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லுமே இந்த மாதிரி எத்தனையோ பேர்கள் வந்து லஞ்சம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நிச்சயமாக சொல்ல முடியும், 100% சொல்ல முடியும், இந்த மாதிரி வீடியோக்கள் இன்னும் பல இது கண்டிப்பாக இன்னும் ஃபியூச்சரில் வந்து வெளியே வரும். இது எல்லாத்துக்கும் யார் பொறுப்பு அப்படின்னா விஜய் அவர்கள் மட்டுமே தான் பொறுப்பு. ஏன்னா அவர் தான் வர எல்லாத்தையும் சேராட்டில் ஒவ்வொன்றா ஏற்றுற மாதிரி எல்லாரும் வாங்க நம்ம கட்சி இருக்கு பார்த்துக்கலாம் அப்படிங்கிறத ஏற்றிட்டு இருக்காரு. எத்தனையோ அமைச்சர்கள் டிவிகே கட்சியில் வந்து சேர்ந்துருக்காங்க. விஜய் எல்லாத்தோட பேக்ரவுண்டை வந்து முழுமையாக செக் பண்ணிட்டு தான் சேர்க்குறாரா, இல்லை இப்போதைக்கு சேர்ப்போன்னு சொல்லிட்டு சேர்க்குறாரா, அது என்ன கணக்குன்னு அவருக்கு மட்டுமே தான் தெரியும். ஆனால் பொதுமக்களாக இருந்து பார்க்கும்போது நிச்சயமாக எல்லாருமே சொல்லக்கூடியது, இனிமேலாவது எல்லாத்தோட பேக்ரவுண்டை வந்து கண்டிப்பாக செக் பண்ணணும்.